இந்த 66,44,880 நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்றால் 100% ஃபார்ம் எப்படி நீங்கள் கொடுத்துருக்க முடியும்? ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கேள்வி. ஏன்னா இங்கே ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு 15.1% பேரை வந்துட்டு வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு 97,37,000 பேர், பெரம்பூர் 83,000 பேர் ஷிஃப்டடு, கொளத்தூர் 80,402. இதைத்தான் வந்துட்டு இவர் வேற சொல்லிட்டு இருக்காரு, இந்த எதிர்கட்சி தலைவர். இதெல்லாம் கள்ள ஓட்டான். எது இப்போ நீக்கினாங்களே 97,37,000, இது அவ்வளோத்தையும் கள்ள ஓட்டுன்றான் அந்த அதிமுககாரன். எதையாவது அறிவோட பேசுறீங்களா? பேசுறத மக்கள் இங்கே வந்துட்டு எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்னடா அது, பீகாரில் கூட 65 லட்சம், அதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. குஜராத்தில் 74 லட்சம் பேர் அது மாதிரி நீக்கி இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கி இருக்கிறாங்களே. யார் இவங்க? ஏன்னா நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இப்போ சொல்கிறேன். பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் உத்தேசமான தொகுதிகள் கொடுத்துட்டு அந்த தொகுதிகளில் நிறைய பேர் சேர்க்கறதுக்கான திட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆண்களை விட பெண்கள் 11 லட்சம் பேர் அதிகம். 2,66,00,000 பேர் ஆண்கள், 2,77,00,000 பெண்கள். இது இயல்பாக இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களில் 42 லட்சம் பேர் பெண்கள் கம்மி ஆண்களை விட. இதை சொன்னது காங்கிரஸ்காரன் கூட சொன்னா, 20 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டு வட பீகாரில் வந்துட்டு எடுத்துட்டாங்க, பெண்களுடைய பேரை எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. என்ரோலே பண்ணலை, ஏன்னா அவங்கள போட மாட்டாங்க பிஜேபின்றதுனால எடுத்துட்டாங்கன்னு. அந்த பயத்தினால தான் 10,000 ரூபா அவங்களுக்கு போட்டது. அவங்களுக்கு போட்டதோடு மட்டுமில்ல ஆம்பளைங்களுக்கும் போட்டாங்க 10,000 ரூபா. போட்டுவிட்டு உங்களுக்கு நான் தப்பாக போட்டோம், திருப்பி கொடுங்க. நீ போட்டதுக்கு நான் ஓட்டு போட்டேன், கணக்கு சரியாக போச்சு, போயிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. கட்சிகளுக்கு இன்னொரு வேலை இருக்குது, பல்காக எங்கெங்கெல்லாம் சேர்த்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அட்ரஸில் யாருமே இல்லைன்னா அந்த அட்ரஸில் வந்து இவங்க சேர்த்து விட்ருவாங்க நிறைய பேர். 1,22,00,000 ஓட்டு அட்ரஸ் இல்லாத இடத்துலேருந்து வச்சு சேர்த்துருக்குறாங்க. ஒரே அட்ரஸில் வந்துட்டு 1,069 பேர் வரைக்கும் சேர்த்த கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி நேற்று வெளியிட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெயர்ந்ததாக அவர்கள் குறித்துள்ள 66,44,881 வாக்காளர்கள் யார்? அவர்கள் எங்கே இருந்து எங்கே இடம்பெயர்ந்தார்கள்? 66,44,000 பேர் இடம்பெயர்ந்தார்கள் என்றால் அவர்களையும் இவர்கள் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக படிவங்களை கொடுத்தாங்கல்ல, அந்த படிவங்களை கொடுக்கும்போது இதே தேர்தல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 100% எல்லா வாக்காளர்களுக்கும் பார்த்து பிஎல்ஓ வழியாக அல்லது பிஎல்ஏ கட்சிகளினுடைய ஏஜென்ட்டுகள் வழியாக நாங்கள் இந்த ஃபார்மை கொடுத்துட்டோம், சென்று சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. இந்த செய்தி வந்துட்டு பரவாயில்ல, எல்லா இதுலேயும் வந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. முதல்ல 80% கொடுத்துட்டோம்னாங்க, அப்புறம் 85% கொடுத்தோம்னாங்க, அப்புறம் 90 நாங்கள், 92 நாங்கள், 94 நாங்கள், 98 நாங்கள், கடைசியில் 100% நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா. அந்த கணக்குப்படி, அந்த செய்தியின்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா 100% ஆஃப் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தமிழ்நாடு என்று கடந்த 12ஆம் தேதி, டிசம்பர் 12ஆம் தேதி தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னம்னா, இதில் இவங்க சொல்லியிருக்கிறது நிரந்தரமாக பர்மனன்ட்லி அவர்கள் வந்துட்டு இடம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லி 66,44,880 பேர் குறிப்பிடுறாங்க. இறந்தவர்கள் 27 லட்சம், அது இருக்கட்டும், வர அதுக்கப்புறம். இந்த 66,44,880 நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்றால் 100% ஃபார்ம் எப்படி நீங்கள் கொடுத்துருக்க முடியும்? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை 6,41,14,000 பேர். அப்படி இருக்க இவங்கெல்லாம் அந்த இடத்துல இல்லை. நேற்று கூட அர்ச்சனா
பட்நாயக் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சொல்கிறாங்க, தலைமை தேர்தல் அதிகாரி சொல்கிறாங்க, நாங்கள் பல முறை போய் நம்மளோட பிஎல்ஓ பார்த்து இல்லாதவங்களை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. பல முறை போய் பார்த்து அந்த இதில் யாருமே இல்லை, அவங்க வந்துட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு தான் இது சொல்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஃபார்மை கொடுத்தீங்கன்னா யார்கிட்ட கொடுத்தீங்க? இப்போ ஒரு குடும்பமாக போய் தான் நீங்கள் வந்து ஃபார்மை கொடுத்துருக்குறீங்க. ஒரு வீட்லேயும் போயிட்டு ஒரு குடும்பத்துக்கும் நீங்கள் ஃபார்ம் கொடுத்தீங்க. அங்கேருந்து வெளியேறி இடம் பெயர்ந்து போயிட்டாங்க. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கணக்கின்படி பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படின்றத அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்ககிட்ட ஃபார்மை கொடுத்துருக்க மாட்டீங்க இல்லையா? அப்போ 100 விழுக்காடு ஃபார்மை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்க முடியும் நீங்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 66,40,000 பேருன்றவங்க 1% 2% இல்லை, தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளருடைய அப்பத்தி இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் வந்துட்டு கிட்டத்தட்ட 12% பேர், 12% வாக்காளர்கள் இடம் பெயர்ந்துட்டாங்கன்றீங்க நீங்கள். அப்போ எப்படி நீங்கள் 100 விழுக்காடு ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த கேள்வி இப்போ இல்லை, அப்போவே வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, இது நான் வந்துட்டு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து இந்த செய்தியை படிக்கிறேன். when asked how 100% digitization of forms could be achieved, எப்படி நீங்கள் 100%யும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி 100% ஏற்றிட்டீங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி நீங்கள் பண்ணியிருக்க முடியும்? ஏன்னா there are voters who come under the category of absent shifted dead, ASD, absent shifted dead அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு an official explained that the forms of those under ASD will also be digitized with a note about whether the voter is absent, shifted or dead அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இல்லை, நாங்கள் பார்க்கும்போது இல்லை, அல்லது நிரந்தரமாக அவங்க வெளியேறிட்டாங்க அல்லது செத்துட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அது ரைட்டுங்க, ஷிஃப்டடில் நீங்கள் ஃபார்மை கொடுத்தா நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? நீங்கள் அதே தான் மறுபடியும் அதே கேள்வி தான் வருது. ஏன்னா இவங்க ஃபார்மை கொடுத்தாங்க அப்படின்னம்னா இவங்க எப்படி வந்துட்டு அந்த இடத்துல இல்லாத இருக்கிறவங்க யார் இவங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பாங்க? ரிட்டர்ன்ட் ஆஸ் த பர்சன் ஷிஃப்டட் ஆர் த ஃபேமிலி ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை கட்சிக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குறாங்க அந்த வீட்டில் இல்லை, அவங்க எடுத்தால் திருப்பி கொடுத்துட போகிறாங்க. அது நீங்கள் சொல்லலையே, இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ பேர் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அதில் வந்துட்டு ஷிஃப்ட் ஆனவங்க அப்படின்றவங்க வந்துட்டு ஃபார்மை திருப்பி கொடுத்து அது எங்கிட்ட வந்துடுச்சு, அவங்களெல்லாம் ஷிஃப்டட்னு நாங்கள் போட்டு வச்சுருக்குறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லணும். 100% டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கேள்வி. ஏன்னா இங்கே ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு 15.1% பேரை வந்துட்டு வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு 97,37,000 பேர் ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்ட லிஸ்ட்டு. 27 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. சரி, நீண்ட காலம் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். இறந்தவர்களை பற்றி நீங்கள் வந்துட்டு அந்த ஃபார்மை கொடுக்கும் போதே 4 ஃபார்மை கொடுக்குறீங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு மூத்தவராக இருக்கிறவர் இறந்து போயிட்டார், யாரோ தாத்தாவோ இல்லை ஏதோ அப்படிட்டோம்னா அவங்க வந்துட்டு சார் இவர் இன்னார் இறந்துட்டார், ஓகே அது டெட்டுன்னு போட்டுக்குவீங்க. சரி, அது கொடுக்கப்பட்டு பெறப்பட்டிருக்கோம் அந்த ஃபார்மு, அதை பற்றி இருவருப்பட்ட கருத்து இல்லை. இந்த இடம்பெயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போடுறீங்க. இந்த மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அப்படின்னோம்னா பர்மனெண்ட்லி ஷிஃப்டட் வந்துட்டு 47,811, பெரம்பூர் 83,000 பேர் ஷிஃப்டடு, கொளத்தூர் 80,402. இதைத்தான் வந்துட்டு இவர் வேறு சொல்லிட்டு இருக்காரு, இந்த எதிர்கட்சி தலைவர். இதெல்லாம் கள்ள ஓட்டான். எது இப்போ நீக்கினாங்களே 97,37,000, இது அவ்வளோத்தையும் கள்ள ஓட்டுன்றான் அந்த அதிமுககாரன். அதில் 26 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர், 26,94,672 பேர் இறந்து போனவங்கன்னா அதை விட கணக்கில் எடுத்துக்கிறல. இல்லை இந்த மாதிரி கள்ள ஓட்டு வச்சா திமுக ஜெயிச்சுது. எதையாவது அறிவோடு தான் பேசுகிறாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரன். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இதில் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களே இதை டிராஃப்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஷிஃப்ட் ஆனவங்க இப்போ நடக்கக்கூடிய முகாமில் இன்றைக்கும் நாளைக்கும் அதே மாதிரி அடுத்த வாரம் சனி ஞாயிறில் நடக்கக்கூடிய முகாமில் வந்து அவங்களுடைய பெயரை அந்த கார்டை வச்சு அவங்க வந்துட்டு ஃபில்லப் பண்ணி ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவ்வளோ பேரும் வந்துட்டு கள்ள ஓட்டு அப்படின்னா அப்புறம் இந்த முகாமில் நடத்த வேண்டியது இல்லையா? முட்டாளை என்னையா பேசுகிறீங்க நீங்கள்?
எங்கேயாவது கொஞ்சமாவது சென்ஸ் இருக்குதா நீங்கள்? ஏன்னா முதலமைச்சர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் வந்துட்டு 1,03,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குதான். உடனே அது இப்படி சொல்கிறது யார்? ஜெயக்குமார் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அது 1,03,000 பேர் கள்ள ஓட்டு அப்படின்னோம்னா 1008 வந்துட்டு யார் போட்டியிட்டது? அண்ணா நகரில் யார் போட்டி? 1008 மட்டும் பார்த்தீங்கன்னா 96,981 ஓட்டு நீக்கப்பட்டிருக்குது. அண்ணா நகரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,18,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு. அப்புறம் விருகம்பாக்கத்தில் 1,10,824 பேர் நீக்கப்பட்டாங்க. ஒட்டு மொத்தமாக மெட்ராஸில் பார்த்துட்டு 14,25,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அவ்வளவும் கள்ள ஓட்டா? எதையாவது அறிவோட பேசுறீங்களா? பேசுறத மக்கள் இங்கே வந்துட்டு எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்னடா அது, பீகாரில் கூட 65 லட்சம், அதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. குஜராத்தில் 74 லட்சம் பேர் அது மாதிரி நீக்கி இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கி இருக்கிறாங்களே. யார் இவங்க? இந்த 1 கோடி பேர் முதல்ல 77 லட்சம் நீக்கப்படுவார்கள், 80 லட்சம் பேர் நீக்கப்படுவார்கள், 80 லட்சம் பேர் நீக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் அப்படின்னா அது அண்ணாமலையெல்லாம் கூட ஏதோ பேசிட்டு இருந்தார். அப்போ அது நீக்கப்படுபவர்களை பற்றி சொல்லும் போது இதில் பெரும்பாலும் ஷிஃப்ட் ஆனவங்க அப்படின்ற ஒரு வார்த்தை என்னைக்காச்சும் தேர்தல் ஆணையம் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒன்றும் கருத்தில் வச்சுக்க வேணாம். இவங்கெல்லாம் ஷிஃப்டட். இது நாங்கள் டிராஃப்ட் கொடுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்களோட சேர்த்துக்கிறலாம், எங்கே இருந்தாலும் அவங்க சேர்த்துக்கிறலாம். இப்போ இங்கே இருக்கிறவங்க சைதாப்பேட்டை இருந்தவங்க வண்ணாரப்பேட்டைக்கு போயிட்டாங்க அப்படின்னோம்னா அவங்க அந்த திருவொட்டியூர் தொகுதியோ இல்லை ராயபுரம் தொகுதிக்கோ வராங்க அப்படின்னோம்னா அங்கே அவங்க இதுக்கு மேலே போய் ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அவங்க தங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கிறலாம் இருக்குல்ல. இங்கேருந்து அங்கே போயிட்டு இங்கே இல்லை ஆப்சண்ட் அப்படின்ட்ட உடனே அவர் வந்து கள்ள ஓட்டாயிடுவார். அவர் எப்படிலாம் குழப்புறாங்க பாருங்க மக்களை. மக்களுக்கு தெளிவான ஒரு செய்தி. அதனால தான் நேற்று நம்ம எதையுமே சொல்லாமல் இந்த செய்தியை நான் கொடுத்தேன். என்ன செய்யணும், ஒருத்தரும் என்ன செய்யணும் அப்படின்ற செய்தியை நான் கொடுத்தது காரணம். அதனால தான் இந்த செய்தியை நான் இன்னைக்கு 2வது நாளாக நான் வச்சுக்கிட்டேன். காரணம் என்னன்னா, ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்தேன். விளக்கமே இல்லை. ஏஎஸ்டி தொடர்பா இப்போவே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஐயா ஒருத்தர் இறந்துட்டாரு ஆனால் அவருடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? டிஜிட்டைசேஷன் ஒன்றுமே புரியல. இப்போ மெட்ராஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிகம் 40 லட்சம் வாக்காளர்கள் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட 14,25,000 பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னோம்னா 25 லட்சத்து சொச்சம். இந்த அளவிற்கு இது எவ்வளோ வருதுன்றதை பாருங்க. 3 பேரில் ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வருது கணக்கு. அப்போ அவ்வளோ பேர் இடம் பெயர்ந்திருப்பாங்களா? இருக்கலாம். ஏன்னா நகர மையம், வாடகை, பல்வேறுபட்ட பிரச்சனைகள், இதற்கு நடுவில் கொரோனா காலம் வந்துச்சு 2021. அப்போ ஷிஃப்டாக இருக்கலாம். எது வேணாலும் நடந்துக்கலாம். ஊருக்கு போயிருக்கலாம். ஏகப்பட்டது. இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வைட்டல். பட் என்ன சொல்லணும், ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இல்லை இந்த தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லணும், இதெல்லாம் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா? இல்லைன்னா இந்த வாக்காளர் முகாம் நாளைக்கு நாளன்னைக்கு நடக்குது. உங்களுடைய பூத்து எங்கே நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அந்த இடத்துல நடக்குது. அங்கே போங்க, ஃபார்மை வாங்குங்க, ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் எதிர்கட்சியை கிளப்பி விட்றாங்க, இன்னொரு பக்கம் கிளப்பி விட்றாங்க. ஸோ இதுதான் மக்களே. பின்னாடி நாங்கள் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே சார் ஃபார்மை ஃபில்அப் பண்ணோம், அங்கே ஃபார்மை கொடுத்தாங்க, நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஃபார்மை கொடுத்ததை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அது சேர்த்தாங்களோ சேர்த்துலையே எங்களுக்கு தெரியாது சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது சிலருக்கு ஓட்டு இருந்தது, சிலருக்கு ஓட்டு இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே. தமிழ்நாட்டில் பைஃபார் இந்த பிஎல்ஓக்கள், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கொண்டு வந்து கொடுக்குற ஃபார்மை சரி பார்த்து தவறாக இருக்கிறத இங்கில் அடிச்சுட்டு வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன இருக்குதோ அதெல்லாம் அப்படியே குறித்து அப்படி தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கையெழுத்து போட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காப்பியை கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த காப்பி எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்குதா, டிஜிட்டைசேஷன் பண்ணியிருக்கிறாங்களா, சேர்த்துருக்குறாங்களா இல்லையா? ஏன்னா நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இப்போ சொல்கிறேன். பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் உத்தேசமான தொகுதிகள் கொடுத்துட்டு அந்த தொகுதிகளில் நிறைய பேர் சேர்க்கறதுக்கான திட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. அது என்னன்றது இதுக்கப்புறம் தான், ஏன்னா இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது நீக்கின லிஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்திருக்குது. இறந்தவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள், டபுள் என்ட்ரி, மற்றபடி அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில் தான் போட்டு கொடுத்துட்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 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 எஸ்ஐஆர் நடக்கிற இந்த காலகட்டத்தில் யாரும் புதுசாக சேர்க்கலையா?
சேர்த்துருப்பாங்க. அதையும் சொல்லுது. சென்னையில் வரும்போது ஆல்ரெடி என்ரோல்டு, பர்மனெண்ட்லி ஷிஃப்டடுக்கு அப்புறம் ஆல்ரெடி என்ரோல்டில் பார்த்தீங்கன்னா 18,772 பேர் வர்றாங்க. இதெல்லாம் எங்கே எதிர்கட்சிக்காரன் பார்த்தான்? ஏதோ வாயில் வந்து சொல்ல வேண்டியது. ஆக என்ரோல்மெண்ட் நடந்திருக்குது. அது என்னன்றது, எவ்வளோன்றது, எப்படி, எந்தெந்த தொகுதியில் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதுக்கெல்லாம் வழி இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் என்னுடைய வெப்சைட்லேயே வந்துட்டு சேர்க்கறதுக்கும் வழி இருக்குது. படிவம் 6 டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம், படிவம் 7 டவுன்லோட் பண்ணி நீக்கலாம், ஃபார்ம் 8 டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷிஃப்ட் ஆனதை வந்துட்டு சொல்லலாம், மாற்றிக்கலாம் இருக்குது. அப்போது எல்லா வசதியும் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நேர்பார்ப்பு இன்னொன்று இருக்குது. அதில் போயிட்டு கொத்தா வந்துட்டு வாக்காளரை நீக்கலாம். எல்லாம் வந்துட்டு என்னோட வாக்காளர் இது வாக்கு எந்திர சூழ்ச்சி மக்களாட்சின்னு வச்சு புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இவ்வளோ வசதி தேர்தல் ஆணையம் வச்சுருக்குது. நீங்கள் ஒரு நம்பரை வந்துட்டு இன்புட் நம்பர், அதாவது லாகின் ஒரு நம்பரை போட்டுட்டு, செல்ஃபோன் நம்பர் போட்டுட்டு உடனே அவங்க வந்துட்டு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அதை வச்சு 6 பேர் வரைக்கும் டிலீட் பண்ணலாம். இப்போ அந்த வசதி இருக்குது. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. தேர்தல் ஆணையம் சொன்னதை கர்நாடக காவல்துறையை சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னம்னா, எத்தனை இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா அந்த கட்சி அரசியல்ன்றதை தூக்கி போடுங்க. இது நம்மளுடைய தனி உரிமை, வாக்குரிமை, நம்முடைய உரிமை, தனி உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு இடம். இதில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது. அது எப்படி 97 லட்சம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. முதல்ல நம்மளுடைய வாக்கு இருக்கா, voters டாட் எலக்ட்ரானிக் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECI.gov.in அதில் போங்க. தெரிஞ்சவங்க கம்ப்யூட்டர் சவி, யார் கம்ப்யூட்டரை பயன்படுத்த தெரியுமோ அவங்கள கூப்பிட்டு இதை காட்டி, நீங்கள் கார்டை காட்டி கார்டனுடைய நம்பரை போட்டிங்கன்னா வரும் எந்த பூத்துன்ட்டு. அந்த இடத்துல அந்த அந்த தெருவில் உங்களுடைய வீட்டு நம்பரில் உங்களுடைய பேர் இருக்கான்னு பார்த்து உறுதிப்படுத்திங்க. உங்களுடைய உறவினர்களுக்கும் உதவுங்க. ஏன்னா இதை வந்துட்டு இது கட்சிகளால் செஞ்சு முடிக்க முடியாது, நம்ம தான் செய்யணும் இந்த 1 மாத காலத்துக்குள்ளே. அதே மாதிரி இந்த ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. இப்போ இவ்வளோத்தையும் நான் பேசுகிறேன்னே, இப்போ எங்களோட சைதாப்பேட்டையில் வந்துட்டு அந்த அந்த மறைமலை அடிகளார் பாலத்துக்கு அந்தாண்டே இந்தாண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள், குடிசைவாசி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யார் இதெல்லாம் போய் சொல்கிறது? சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகள் இதை நிறைய செய்கிறாங்க, திமுகவும் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒருத்தரும் இதுக்கு போய் சேரணும் இன்ஃபர்மேஷன். அவங்களாம் வாக்களிக்கக்கூடியவங்க. ஏன்னா பீகாரில் என்ன யாரை புரிய வச்சாங்க? எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட்னஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், முஸ்லீம்கள், பல இடங்களில் பெண்கள், அவங்கள தான் குறி வச்சு நீக்கிறாங்க. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆண்களை விட பெண்கள் 11 லட்சம் பேர் அதிகம். 2,66,00,000 பேர் ஆண்கள், 2,77,00,000 பெண்கள். இது இயல்பாக இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களில் 42 லட்சம் பேர் பெண்கள் கம்மி ஆண்களை விட. இதை சொன்னது காங்கிரஸ்காரன் கூட சொன்னா, 20 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டு வட பீகாரில் வந்துட்டு எடுத்துட்டாங்க, பெண்களுடைய பேரை எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. என்ரோலே பண்ணலை. ஏன்னா அவங்கள போட மாட்டாங்க பிஜேபின்றதுனால எடுத்துட்டாங்கன்னு. அந்த பயத்தினால தான் 10,000 ரூபா அவங்களுக்கு போட்டது. அவங்களுக்கு போட்டதோடு மட்டுமில்ல ஆம்பளைங்களுக்கும் போட்டாங்க 10,000 ரூபா. போட்டுவிட்டு உங்களுக்கு நான் தப்பாக போட்டோம், திருப்பி கொடுங்க. நீ போட்டதுக்கு நான் ஓட்டு போட்டேன், கணக்கு சரியாக போச்சு, போயிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. நம்ம அதை பேச இப்படிலாம் நடக்குது பாருங்கள் அந்த நாட்டில். அதான் மோடி ஜனநாயகம். இதுக்கு பேர் மோடி ஜனநாயகம், இல்லாட்டி அமித்ஷா ஜனநாயகம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அமித்ஷா தான் இந்த இந்தியாவிலே வந்துட்டு எம்டெக் படித்தவர், சோசியல் இன்ஜினியரிங்கில். அவருக்கு தான் எந்த இன்ஜினியரிங் பண்ணால் என்ன வரும்ன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளுக்கு ஆட்சியாளங்க. அதனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பல்வேறுபட்ட இடத்துல இதை பண்ணுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன தெரியும்? இதை நம்ம தான் போய் சொல்லணும், நம்ம தான் அவங்களுக்கு உதவணும். இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க வேலை செய்யவோ இல்லை எதுக்கோ வருவாங்க. அவங்கள வந்துட்டு கேட்டுக்கிட்டு என்னம்மா வந்து போட்டியா? ஆமாம் கொடுத்துட்டு அலசி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஃபார்ம் வந்துச்சா? அது எனக்கு என்னப்பா தெரியும்? உடனே அவங்களுடைய கார்டு கொண்டு வான்னு சொல்லி நீங்கள் அது போட்டு, இதோ இருக்குதுமா அவங்க பேர், இதோ இவங்கெல்லாம் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கான்ஃபிடென்ட்டாக அனுப்புங்க. இதை நம்ம தான் செய்யணும், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி நம்ம செய்யலை அப்படின்னோம்னா வேற ஒருத்தன் வேறு மாதிரி செய்வான். அதான் பண்ணா பிரமுக்ஸு. நான் ஏற்கனவே அலர்ட் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? உடனே எவ்வளோ பேர் சொல்கிறாங்க தெரியுங்களா? அடுத்தது நாங்கள் தான் ஆட்சி. யார்? நான் என்ன கேட்குறேன், இவங்க ஆட்சி வந்துருமா அதுக்குள்ளே? என்ன கனவுடா எப்பா அதெல்லாம்?
எப்படி யோசிக்கிற பாரு, முடவன் கூட கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாம், ஏணி வச்சு ஏறி எடுத்துட்டான் அப்படின்ட்டு. இவர் நோட்டா விட கீழே போகிறவர், இவர் ஆசைப்படுறாரு ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னா 62 தொகுதி கேட்குறாங்களாம், 50 தொகுதி கேட்குறாங்க, பட்டியெல்லாம் போடுறாங்க தினமலரில். அங்கே புழுவலாம், புழுவோட புழுவா சேர்ந்து எல்லாத்தையும் புள்ள 50 தொகுதி கேட்குறாங்க. அவர் கொடுக்கணுமே எடப்பாடி, இருக்கு கச்சேரி, அது வேற, அது வர பார்ப்போம். ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அவங்கள வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய முயற்சியை மக்களாகிய நாம் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்புறம் அதை முடிச்சிட்ட உடனே கட்சிகளுக்கு இன்னொரு வேலை இருக்குது, பல்காக எங்கெங்கெல்லாம் சேர்த்துருக்குறாங்க. அதான் பீகாரில் நடந்துச்சு. ஒரே அட்ரஸில் 20 பேருக்கு மேலே சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டும் பீகாரில் 1,28,00,000 பேர். நான் மீண்டும் சொல்கிறேன், திமுக அதிமுகவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அட்ரஸில் யாருமே இல்லைன்னா அந்த அட்ரஸில் வந்து இவங்க சேர்த்து விட்றாங்க நிறைய பேர். அங்கே போய் கேட்டால் நீங்கள் யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு அவங்க தேர்தல் ஆணையர், தேர்தல் கமிஷனுக்கு கேட்கும், நீங்கள் யார் அதை கேட்கறதுக்கு, அவங்க வந்து கேட்கட்டும்னு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நிறைய 1,28,00,000 ஓட்டு அட்ரஸ் இல்லாத இடத்துலேருந்து வச்சு சேர்த்துருக்குறாங்க. ஒரே அட்ரஸில் வந்துட்டு 1069 பேர் வரைக்கும் சேர்த்த கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம ரூஸ்டரில். எனவே எல்லாம் தமிழ்நாட்டிலே நடக்கும், சும்மா ஒன்றும் இல்லை. அங்கே பண்ணது அனைத்து கச்சேரிங்க பண்ணுவாங்க. முதல்ல நம்மளுடைய வேலை, நம்மளுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா? ஆமாம். நம்ம இடம் பெயர்ந்து வந்துட்டோமா? 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நீங்கள் வீடு மாதிரி வந்துட்டீங்களா? ஆமாம். அப்போது நீங்கள் போய் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி எங்கன்னு கேட்டு அங்கே உங்களுடைய ஆதார் கார்டை மட்டும், ஆதார் கார்டு கூட தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சு சொன்னீங்கன்னா ஃபார்மை தருவாங்க, உடனடியாக ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஷிஃப்டடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களே டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும், கொடுத்துடலாம். இதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நாம் அடுத்த கட்டம் அவர்களுடைய உண்மையான முகம் சேர்த்துருப்பாருங்கள அந்த இடத்துக்கு வரலாம். ஸோ முதல் முறையாக இதை நம்ம செய்யணும். இதை எல்லாரும் செய்ய சொல்லி தூண்டுங்க, நீங்கள் உதவுங்க. கிராமங்களில் காத்தாலேயே வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களாம் வந்துட்டு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா, இல்லை கை நாட்டு போட்டு கொடுத்தாங்களா தெரியாது. காப்பி வாங்கி வச்சுருக்கிறாங்களா இல்லையா அதுவும் தெரியாது. எனவே அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன், 100% ஃபார்மை கொடுத்தானாங்க, அது இல்லை, உண்மை இல்லை, எல்லாமே பொய் தான். ஸோ இப்போ 97 லட்சம் பேர் இல்லைன்றாங்க. இது என்னன்றதெல்லாம் பார்த்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம். நாம் இந்த ஜனநாயக உரிமையை பாதுகாத்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.